ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நோட் பண்ணிங்களா தெரியல, பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். எஸ், எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்த ஒரு பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ் வந்து இந்த புது வீடு. எங்கள் அம்மாவுக்கு அழகான பூக்கே ஒன்று வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு இந்த ரூம் ஃபுல்லாகவே ரெட் ரோஸ் வச்சாலுமே அவங்களுக்கு பத்தாது. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ரெட் ஃப்ளவர்ஸ்னாலே. ரொம்ப க்யூட்டாக எங்கள் அம்மா மாதிரியே. வீடு செம்ம கிளம்ஸியாக இருக்குது. பிகாஸ் அப்படியே மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸில் கொண்டு வந்து வச்சதோடு சரி, இன்னும் வீடு அரேஞ்ச் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஸோ இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணும். அண்ட் ஐ பாட்டர் அ கேக். அந்த கேக் செம்ம அழகாக இருக்கும். காட்டுறேன். 3, 2, 1. ஹாப்பி பர்த்டே அழகு பொம்மை. பார்த்தீங்களா, வெள்ளைக்காரனையே அழகு பொம்மைன்னு எழுதி வச்சேன். அதுதான் நம்ம பவர், புரியுதுல்ல? அவனுக்கு நான் எழுதுனதே புரியல. ஃபஸ்ட்டு இது எழுதி கொடுறான்னா, என்ன எழுதிருக்கீங்க ஒன்றும் புரியல. சொன்னேன் ஹாப்பி பர்த்டே அழகு பொம்மைன்னு எழுதி கொடுங்கன்னு சொன்னேன். அவ்வளோலாம் இடம் இல்லை, வேணா உனக்கு அந்த டாப்பர் வேணா ஃப்ரீயாக தரேன், அப்புறம் எழுதி தரேன்னு சொன்னான். அவன் ஹேண்ட் ரைட்டிங் 0. இதில் வர சின்ன வயசில் என்னை திட்டுவாங்க, உன் கையெழுத்து தான் உன் தலையெழுத்தை ஐயோ ஒன்று சொல்லுவாங்களே, உன் கையெழுத்து தான் உன் தலையெழுத்து அப்படின்னு. ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை, வெள்ளைக்காரனுக்கே ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக தான் இருக்குது, அதனால் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் மேடம்க்கு ஒரு பூத்தொட்டி, ரெட் ரோஸ் தான் அதுவும். அண்ட் அதுக்கப்புறமா இது நான் வாங்கினேன் மணி பிளான்ட். கொஞ்சம் காசு நிறைய வரட்டுமே, அதில் என்ன தப்பு இருக்கே. எப்படி க்யூட்டாக இருக்கா? இது வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் கிங் சூப்பர் சொல்லிட்டு அந்த ஸ்டோர் நேம். அந்த ஸ்டோரில் வந்து மேலே ஒட்டி வச்சுருந்தாங்க. நான் அந்த கலர் தான் வேணும்னு சொல்லி எக்கி பிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கு. இன்னும் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து புது வீட்டுக்கு வந்துட்டோன்ற ஐடியா கூட எங்கள் அம்மாவுக்கு கிடையாது. பிகாஸ் அவங்க இன்னும் பழைய வீட்டில் தான் இருக்காங்க. இன்னும் நான் ஏன் வீட்டுக்கு வரல அப்படின்ற ஒரு ஐடியாலே இருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிட்ருக்காங்க. ஸோ மீன்வேல் நான் அப்படியே ஒரு vlog எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். வீடு ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, ஆனால் இது இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. எங்கள் அம்மாவை தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த வீடு அப்படியே அவங்களுக்கு எங்கேருந்து தான் பவர் வருமோ தெரியாது, அப்படி இப்படி மாற்றிடுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. இப்போதைக்கு இதுதான். அண்ட் கொஞ்சம் ஒரு 10 or 11 அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு வரலான்ட்டு இருக்கோம். என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வரதா தெரியல. நம்ம ஊர்னா பீச்சுன்னு சொல்லி சொல்லி கூப்பிட்டு வந்துடலாம், ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிட்டு வந்துடலாம். இங்கே என்ன சொல்லி கூப்பிட்டு வரதே தெரியல. ஆல்ரெடி எங்கள் அம்மா நான் ஒன்றுமே பண்ணல தான் நினச்சிட்ருக்காங்க. பிகாஸ் எனக்கு ஒரு பாஸ்ட் 3 days எனக்கு செம்ம ஃபீவரு. நான் மண்டேலாம் லீவே போட்டேன், நான் ஒர்க்கும் மண்டே போகலை. ஸோ எங்கள் அம்மா மண்டேவே பதறிட்டு இருந்தாங்க. சரி, எனக்கு பர்த்டேலாம் எதுவும் வேண்டாம், நீ ஃபஸ்ட்டு உடம்பு பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது இந்த மாதிரி இதுதான் அவங்களோட பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸாக இருக்க போகுதுன்னு. இன்னும் கிஃப்ட்ஸ் வச்சுருக்க இடத்துக்கு போய் பார்ப்போம் வாங்க. இந்த சூட் கேஸில் தான் பதுக்கி வச்சுருந்தேன். இந்த சூட் கேஸ் ஃபுல்லாக கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு ஆசை தான். பட் கொஞ்சமாக தான் முடியும். அதெல்லாம் பண்ணலாம் கொஞ்சம் காலத்தில். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எங்கள் அம்மா எக்ஸைட் ஆவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் வந்து சும்மா கேட்டே இருந்தேன், மம்மி நான் உனக்கு என்ன கிஃப்ட் வாங்கினேன்னு சொல்லு. என்ன வாங்கியிருப்ப? கம்பல். என்ன வாங்கியிருப்ப? செயின், ப்ரேஸ்லெட்டா, கால் கொலுசு, இதே தான் கேட்டிருந்தேன். பார்க்கலாமா? 3 sets ஆஃப் க்ளோத்ஸ் வாங்கியிருக்கேன். இது செம்ம கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு இது பார்த்த உடனே இது எங்கள் அம்மாக்குனே செஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. பிகாஸ் ஷீ இஸ் தி பெஸ்ட் மாம். அது உலகத்திலே எந்த பத்திரத்தில் வேணால் நான் எழுதி சொல்லுவேன், எங்கள் அம்மா மிஞ்ச இன்னொருத்தவங்க உலகத்தில் கிடையவே கிடையாது. குணத்துலேயோ, அழகுலேயோ, மனசுலேயோ. அது ஏன் சொல்கிறேன்னா, நிஜமாகவே எனக்கு வந்து என் அம்மாவை கம்பேர் பண்ணுற அளவுக்கு எனக்கு யாருமே பிடிக்காது. அதுக்குன்னு இவ்வளோ சொல்கிறேனே, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வராதுன்னா, நானும் எங்கள் அம்மா செம்மையாக சண்டை போட்டுப்போம். பட் ஆனால் அவங்கக்கிட்ட அவங்கள கொஞ்சம் நேரம் திட்டாலே எனக்கு அப்படியே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். பட் ஆனால் அப்படி நான் கேட்டதில்லை. பட் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் ரொம்ப கோவப்படுவேன் எங்கள் அம்மா கிட்டே. வேறு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வேறு யாரும் இல்லைல்ல, அம்மா மட்டும் தானே. ஸோ ஏன் இது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனதுன்னா, மாம் அது ஒன்றா, அது ஃபுல்லாக இது பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளார்ஸ். எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த ஃப்ளார்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஃப்ளார்ஸு, இந்த கார்டனிங், சொல்லப்போனால் அவங்க ரொம்ப நேச்சர்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே இது எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு ரொம்ப கனெக்டான ஒன் ஆஃப் த கிஃப்ட் இது. ஸோ இது இன்னொன்று எங்கள் அம்மாக்காக இதில் மாம்னு எழுதியிருக்கோம். அவங்களுக்கு கோல்டன் அந்த கோல்டு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ
இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இது ஒன்று. கிஃப்ட் போட்டு கொடுக்க போகிற பேக், ஒன் ஆஃப் த பேக். இது ஒன்று தான் வாங்கினேன்னா 2 வாங்கியிருக்கேன். ஒன்று அண்ட் இது ஒன்று பாருங்கள், ரெண்டுமே ஃப்ளவர்ஸ் இருக்கும். எல்லாத்தையோட இந்த கிஃப்ட்டுக்கு தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் எனக்கு ஒன்று வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு இது பார்த்தோடய செம்ம குஷி. ஜின்ராஸை கையில் பிடிக்க முடியல, செம்ம குஷி ஆகிட்டு எனக்கு நான் அதை ஒன்று வாங்கிட்டேன். ஜாலியாகிடுச்சு. சேல்ஸ் அப்படி என் லைஃப்பில் இது எந்த அளவுக்கு சந்தோஷம்னா, த டே ஐ காட் மை சேலரி அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு நான் வாங்கினேன். எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கு ஏன்னே எனக்கு தெரியல. ஷூ வாங்கி கொடுத்தேன். அந்த ஒரு நாள் கூட அந்த ஷூ போடல. அண்ட் நான் எனக்குன்னு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டேன். அதை தான் போட்டுட்டு சுற்றுறாங்க மேடம். அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அண்ட் நானும் யூஸ்வலாக அவங்களுக்கு பேக் வாங்கி கொடுப்பேன். நான் அவங்க அது போடல. மேபி இந்த பேக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். நான் சீக்கிரம் ஒரு பேக் வாங்கினேன். அது அவங்க ஜாலியாக தங்க புங்கன்னு அதை போட்டு தான் வெளியே போகிறாங்க மேடம். நெக்ஸ்ட்டு வந்து இது நான் இது வந்து இந்தியாவில் வாங்கினேன் ஜாயில் காசில். இது வாங்கணுன்னு ஏன் எனக்கு இந்த மாதிரி நீ வாங்கிட்டு வரல அப்படின்னு அவங்க கேட்டோடனே எனக்கு ஐயோ எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கிட்டு வரலையே அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் அதனால் என்ன மாதிரி இல்லைன்னா ஓரளவுக்கு சிமிலராக மேடம்க்கு நான் வாங்கியாச்சு. எப்போவுமே நான் க்ரீட்டிங்ஸ் வாங்குவேன். எங்கள் அம்மாவுக்கு நான் க்ரீட்டிங்ஸ் வாங்குவேன், எங்கள் அம்மா எனக்கு க்ரீட்டிங்ஸ் வாங்குவாங்க. ஸோ அது வந்து எங்களுக்குள்ளே அது வந்து எப்போவுமே அது ஒரு கனெக்டான மாதிரி. எழுதுறது வார்த்தையை விட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை விட வார்த்தை மூலயமா தான் நாங்கள் ரொம்ப எவ்வளோ நாங்கள் பாசம் வச்சுருக்கோம் அப்படி சொல்லி பண்ணுவோம். அண்ட் யூஸ்வலாக எனக்கும் அப்படி எனக்கு டேரெக்டாக ஒருத்தர் மூஞ்சி எனக்கு ஒன்று இவ்வளோ பிடிக்கும், நான் உங்கள் மேலே இவ்வளோ பாசம் அப்படி எனக்கு வரவே வர. அவங்கள பற்றி எழுத சொல்கிறீங்களா, எழுதி நாங்கள் எழுதி கொடுத்துருவோம். ஐ திங்க் இட்ஸ் வே மோர் பர்சனல். நம்ம வேறு ஏதோ ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாலுமே பட் ஆனால் அந்த எழுதி கொடுக்குறது வந்து அது வந்து ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஸோ ஐ லவ் லெட்டர்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச பேக்கிங் இதுதான். ஸோ இது பேப்பர் பேக். நான் இது வந்து பேப்பர் பேக்காக இருக்கும்னு நினைக்கல, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னு பார்த்தா. பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப தின்னான பேப்பர். ஸோ இது கை வச்சு அதை நான் கிழிஞ்சிட போகுது. ரொம்ப சுமாரான பேக்கிங் தான். என்ன பெருசானா அந்த பொருளை சும்மா சுற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பேக்கிங். அவ்வளோதான். அண்ட் இது கொடுக்கும்போது அவங்க எப்படி எக்ஸைட் ஆவாங்களா தெரில, என்னென்னு பார்ப்போம். சரி பிரி என்னம்மா அப்படி சர்ப்ரைஸ் ஆகுதாம்மா? சூப்பராக இருக்குதுடா. தேங்க்ஸ் ராமா. போட்டு பாரு, கையில் போடு. அம்மாளு மம்மி நெக்ஸ்ட் அம்மாளு போட்டு விடுன்னு தான் சொல்லும். நானே சொல்கிறேன் அம்மாளு 10 தம்பி. இது என்னோட டீம் தான் காரணம். என் டீம் இவங்க தான். கடையில் அந்த மாம்பழ பேர் ஃபுல்லாக செடி கொடி உனக்கு பிடிச்சது, அது உனக்குன்னே செஞ்சு அந்த கடையில் வச்சிருந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. அம்மாலே குட்டி அமலி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்கலம்மா. அவ்வளோ ஒரு உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? நீ நினச்சி பார்த்தியா? 4-5 வீடு பார்த்தோம், இந்த வீடு தான் ஃபைனலைஸ் பண்ணுவோம். நீ நினச்சி பார்த்தியா?